இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sriperumbudur. Bookings call 7717273747. வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியால் நெருக்கடி, தவேகாவால் திசை மாறும் ஓட்டுகள் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் வேட்பாளர் தேர்வில் கூடுதல் கவனம் செலுத்த திமுக திட்டமிட்டுள்ளது. எனவே இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் வகையில் பலமான வேட்பாளர்களை நிறுத்த ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். இதற்காக தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து இதுவரை கட்சியில் ஆற்றிய பணிகள், யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், அந்த நபருக்கு உள்ள செல்வாக்கு உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்துள்ளார். இது தவிர உளவு பிரிவு போலீசார் வாயிலாகவும் வேட்பாளராக யாரை நிறுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்ற தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. முதல்வரின் மருமகன் சபரீசனுக்கு வேண்டிய ஆய்வு நிறுவனம் வாயிலாகவும் அறிக்கை பெறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு 3 நபர்களை ஸ்டாலின் அடையாளம் கண்டுள்ளார். அவர்களில் யாருக்கு மக்களிடம் செல்வாக்கு உள்ளது என்ற விவரம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் திமுக சார்பில் போட்டியிடுவோரிடமிருந்து விருப்ப மனு பெறுவது துவங்கப்படவில்லை. அதற்குள் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளில் நான் தான் வேட்பாளர் என தற்போதைய வேட்பாளர்களாக வலம் வர துவங்கியுள்ளனர். சென்னை அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனின் மகனும் ஸ்டாலின் மருமகன் சபரீசனின் நண்பருமான கார்த்தி அண்ணாநகர் வேட்பாளராக தன்னை கூறிக்கொண்டு தன் ஆதரவாளர்களுடன் தொகுதியில் வலம் வருகிறார். இதேபோல் பல தொகுதிகளில் திமுகவில் அதிகாரமிக்க நபர்களுக்கு வேண்டியவர்கள் தாங்கள்தான் வேட்பாளர் என கூறி வருகின்றனர். இதனால் அந்த தொகுதிகளில் உள்ள சீனியர்கள் அதிருப்தியில் உள்ளனர். இந்த விவரம் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்று உள்ளது. இதையடுத்து அதுபோன்று வலம் வருபவர்களை அழைத்து கண்டித்துள்ளார். தலைமை அறிவிக்கும் வரை தாங்கள்தான் வேட்பாளர் என கூறிக்கொண்டு எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என தடை போட்டுள்ளார்.